அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது காணாமல் போன மற்றும் உயிரிழந்தவர்களின் மரணங்களை பதிவு செய்வதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தலின்படி அனர்த்தங்களின் போது தமது உறவினர்கள் அல்லது நண்பர்கள் காணாமல் போன அல்லது உயிரிழந்தது அறிந்திருந்தவர்கள் அதற்கான பதிவுகளை மேற்கொள்வதற்கான சட்ட ரீதியான நடைமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அனர்த்தத்துக்குட்பட்ட பகுதிகளில் இடம்பெற்ற மரணங்களை பதிவு செய்வதற்காக தற்காலிக சட்ட விதிகளின்படி கடந்த 2ஆம் தேதி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இது பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த அனர்த்தத்தின் கீழ் காணாமல் போன ஒருவரின் மரணத்தை பதிவு செய்ய முயற்சிக்கும் ஒருவர் அவர் வசித்த கிராம அலுவலரிடம் சென்று விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதுடன் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தும் சத்திய கடதாசியையும் ஒப்படைக்க வேண்டும். கிராம அலுவலர் இந்த விண்ணப்பத்தை பிரதேச செயலாளரிடம் ஒப்படைப்பார். குறிப்பிட்ட பிரதேச செயலகத்திலும் அந்த கிராம அலுவலகத்திலும் இந்த விண்ணப்பம் ஆட்சேபனைக்காக 2 வார காலம் காட்சிப்படுத்தப்படும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது. டிட்வா சூறாவளி தொடர்பில் உரிய கால எச்சரிக்கை எடுக்க தவறியமை மற்றும் அத்தியாவசிய பாதுகாப்பு நடவடிக்கையை எடுக்காமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்தின் மீது சுமத்தி பல்வேறு தரப்பினரும் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராகி வருகின்றன. சூறாவளி தாக்கத்துக்கான தெளிவான அறிகுறிகள் இருந்த போதிலும் பொறுப்புள்ள அரச நிறுவனங்கள் பொதுமக்களை பாதுகாப்பதற்கான எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியுள்ளன என இந்த தரப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. அரசாங்கத்தின் இந்த தவறே பல மாவட்டங்களில் உயிரிழப்புகள், உடைமைகள் அழிவுகள், பாரிய சொத்து இழப்புகள் போன்றவற்றிற்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்குகள் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் அண்மையில் இடம்பெற்ற பொருளாதார நெருக்கடி தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை முன்னுதாரணமாக கொண்டு எழுத்தாணை மனுக்களாக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் 15,000க்கும் அதிகமான மண் சரிவு அபாய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த அபாய இடங்களில் 5,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீள குடியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த அபாயமான பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கருத்தையும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. மண் சரிவு சம்பவங்கள் தொடர்பில் கிராம அலுவலர், பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட தரப்புகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு பருவமழை ஓரளவு எதிர்பார்க்கப்படுவதால் இவ்வாறான அபாயகரமான இடங்களில் இருக்கின்ற மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.